இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான வயல் நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வயல் நண்டு வறுவல் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிஞ்ச் போல் சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துடலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வதக்கிடுங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு பச்சை மிளகாவை தட்டி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த வயல் நண்டு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம வயல் நண்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம வயல் நண்டு எப்படி சுத்தம் பண்ணி சூப் வைக்கிறதுன்ற வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வயல் நண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழை டைமில் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நல்லா வந்து உங்களுக்கு அந்த கோல்டு காஃப் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். இப்போ நல்லா வந்து நண்டு வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1.25 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நண்டோட மிளகாய் தூள் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு வாட்டி நம்ம நல்லா கலந்துடலாம். இந்த 1 டம்ளர் தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்டு நல்லாவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வந்து நண்டோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிகப்பாக ஆரம்பிச்சிட்ருக்கு இல்லையா, இது வந்து வெந்ததுக்கான அடையாளம். நீங்கள் வந்து நண்டு நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த சைடு எல்லாமே இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ் ஆகும். இப்போ நம்மளுடைய வயல் நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இந்த சுவையான நண்டு வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.